ஆனால் தங்களுக்குள் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் வாழ வேண்டிய சமூகம் இன்றைய காலத்தில் வெறுப்போடும் பகைமைகளோடும் குரோதங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எதற்காக? உலக காரியங்களுக்காக. எதற்காக? அவர் மார்க்கத்தில் தன்னுடைய புரிதலில் இல்லை என்ற காரணத்திற்காக. எதற்காக? தன்னுடைய இயக்கத்துடைய தலைவரை அவர் பின்பற்றவில்லை என்ற காரணத்திற்காக. எதற்காக? தன்னுடைய ஜமாஅத்தை அவர் சார்ந்தவர் இல்லை என்ற காரணத்திற்காக. எதற்காக? மார்க்கத்தில் இவர் ஒரு புரிதல், அவர் ஒரு புரிதல். இவர் தராவீஹை 8 தொழுவார், அவர் 20 தொழுவார். பிறையை இவர் ஒரு நாள் பார்த்து நோன்பு வைப்பார், அவர் பிறையை எங்கு பார்த்தாலும் நோன்பு வைப்பார். அவர் தக்பீரை நெஞ்சின் மீது கட்டுவார், ஒருவர் தக்பீரை வயிற்றின் மீது கட்டுவார். ஒருவர் கையசைப்பார், ஒருவர் கையசைக்க மாட்டார். ஒருவர் தொப்பி அணிவார், ஒருவர் தொப்பி அணிய மாட்டார். இப்படி பல காரணங்களுக்காக சமூகம் தங்களுக்குள் பகைமையை வெறுப்பை காட்டக்கூடிய காட்சியை இன்று உலகத்திலே பார்க்கிறோம்.